I pray to the Almighty to give abundant wealth and wealth to the newly enrolled advocates. நம்ம எனக்கு முன்னாடி பேசின மைக்கேல் ஸ்டான்லிஸ் பிரபு சொன்னார், அட்வொகேட் தப்பு பண்ணால் எந்த ஆக்ஷனும் வராதுன்னு சொன்னார். அது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறோம் நாங்கள். அவர் பார் கவுன்சில் ஆக்ஷன் கட்டாயம் எடுப்போம். எந்த அட்வொகேட் வந்து தப்பாக கேஸ் நடத்தினாலும் சரி, பார் கவுன்சில் அது ஆக்ஷன் எடுக்கும். அது பார் கவுன்சில் மெம்பராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம். Honorable Justice Mr. N. Satish Kumar on the dais. Honorable Justice Sendil Kumar on the dais. Mr. R. John Satyan, Senior Advocate, State Public Prosecutor. Mr. P. S. Amulraj, Mr. Chandrasekhar, Michael Stanlis Prabhu, Mr. R. C. Pal Kanakaraj, Mr. Karthikeyan, Mr. Barnidharan, Mr. Balamurugan, Mr. Tamilvanan, Madam Vijayalakshmi, Savitri, Sumadi, Rajeshwari and Prasanna. மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களை பற்றி ஒரு வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னால், இஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். அதே போல ஆனரபிள் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்களும் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜட்ஜ். அவர் இங்கே இன்றைக்கு வந்து அவர் நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற போர்ட்ஃபோலியோ வந்து மிக முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ. அதாவது ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளுக்கும் குண்டாஸ் ஆக்டில் இருக்கிற கைதிகளுக்கும் வந்து அந்த வழக்கெல்லாம் வந்து மிக முக்கியமான வழக்குகள்லாம் அவர்கிட்ட வரும். அந்த வழக்கெல்லாம் வந்து மிக சிறப்பான முறையிலே அவர் வந்து வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நீதிமன்றத்தில் உங்களை போன்ற இளம் வழக்கறிஞர்கள் அந்த நீதிமன்றத்திற்கு போகணும். அப்படி போனால் மட்டும்தான் மிகச்சிறந்த வந்து ஒரு தீர்ப்புகளை நீங்கள் வந்து பார்க்க முடியும். மற்ற நீதிமன்றத்தில் வந்து கீழமை நீதிமன்றத்தில் அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொன்னால் அது மாதிரி ஒரு கிடைக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்களுடைய நீதிமன்றத்திலையும் மிகச்சிறந்த தீர்ப்புகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இரண்டு நீதிமன்றத்திலும் வந்து இளம் வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்று சொன்னால், ரெண்டு பேருமே யார் 2025 என்ரோல்மெண்ட், யார் 2006 என்ரோல்மெண்ட், 26 என்ரோல்மெண்ட் கேட்பாங்க. அப்படி யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே லீகல் எய்டில் அப்பாயின்ட் பண்ணி 20,000 உடனே நீங்கள் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நீதிமன்றம் அது. அந்த நீதிமன்றம் நீங்கள் வந்து மண்டையிலேருந்து அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் 2 கோர்ட்டுக்கு நீங்கள் போகணும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நீதிமன்றத்தில் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நீதியரசர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இங்கே ஜான் சத்யன் அவர் பற்றி கட்டாயம் சொல்லி ஆகணும். இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் வந்து criminal lawyer, trial lawyer. Not only trial lawyer, he is also an appellate lawyer. He is a product of Chamber 3. He all belongs to same chamber. பல வருஷமாக அவர் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அட்வொகேட் இந்த என்ரோல் பண்ணி முடிச்சிட்டீங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ ஜட்ஜ், நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் செந்தில்குமார் மாதிரியும் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் மாதிரியும் நீங்கள் வரணும். அப்படி நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இல்லை ஒரு சீனியர் அட்வொகேட்டாக வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜான் சத்யன் மாதிரி வரணும். அதே போல் இங்கே நம்ம ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல் இருக்கார், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன், அவரை போலவும் நீங்கள் வரணும். இந்த நேரத்தில் ஒரே ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் ஒரு லாயரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். என்னென்னா, நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், 200 days வந்து நம்ம வந்து அடிமையாக இருந்தோம் பிரிட்டிஷ் ரூலில். அப்போது ஒரு லாயர் வந்து இந்தியாவுக்கு வருகிறார், தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த கட்சி வந்து வெறும் ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து வெறும் அமைப்பாக தான் இருக்குது. அந்த லாயர் வந்து தான் வந்து என்ன பண்ணுறாரு சொன்னால், அந்த அமைப்பு வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக மாற்றுறார். வெறும் அமைப்பாக இருந்த ஒரு கட்சியை வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக மாற்றி பிரிட்டிஷுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அந்த லாயர் தான், ஒரே ஒரு லாயர் தான் அவர் வந்து அந்த போராட்டத்தை வடிவத்தை மாற்றுறாரு. அந்த போராட்டத்தின் மூலமாக தான் இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டும் மிகப்பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டுமல்ல, பிரிட்டிஷ் ஆர்மியும் பயந்து இந்தியாவுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த லாயர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் வந்து படித்த ஒரு புக்கு வந்து அவரையே வந்து மாற்றிருக்கு. அன்டு திஸ் லாஸ்ட்னு ஒரு புக்கை வந்து படித்தார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மகாத்மா காந்தி வந்து
மேலே வந்து எந்த விதமான உடையை அணிந்திருக்க மாட்டார். வெறும் வந்து ஒரு சின்ன வேஷ்டி அணிந்திருப்பார். அதற்கு காரணம் வந்து அந்த ஒரு புக்கு அன்டு திஸ் லாஸ்ட், அந்த ஒரு புக்கு தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மகாத்மா காந்தி, ஒரு சாதாரண லாயர் வந்து மகாத்மா காந்தியா மாறினாலும் அந்த மகாத்மா காந்தியே வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு பெரிய புக்குன்னு சொன்னால் அன்டு திஸ் லாஸ்ட். அந்த மாதிரி ஒரு புக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கணும். நம்ம என்ரோல் பண்ணிட்டு நம்ம ஒரு சாதாரணமாக லாயராக மாற போகிறோமா இல்லை மகாத்மா காந்தியாக வரப்போகிறோமா என்பதை நாளையிலேருந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, இன்றிலிருந்து நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்கள் வெளியே போய் வைக்கின்ற ஒரு காலடியும் ஒவ்வொரு காலடியும் இந்த சமுதாயத்தை உயர்த்துகின்ற ஒரு காலடியாக இருக்க வேண்டும். உங்களை உயர்த்துகின்ற ஒரு காலடியாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துகின்ற ஒரு காலடியாக இருக்க வேண்டும். உங்கள் கூட இருக்கின்ற நண்பர்களை உயர்த்துகின்ற ஒரு காலடியாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை உயர்த்துகின்ற காலடியாக இருக்க வேண்டும். இந்திய நாட்டை உயர்த்துகின்ற காலடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.